சாம் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. பாக்குறியா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, என்னன்னு பாரு. என்ன சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி இருக்கு? என்னன்னு தெரியுமா இது? ஞாபகம் இருக்கா விளையாண்டது? ரிசார்ட்ல. ஸோ இதான் பையனோட கிஃப்ட், பர்த்டே கிஃப்டாக வந்தது. ஃபுட்பால் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபுட்பால் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், ஆல்ரெடி கையில் வச்சு விளையாடுறாங்க. அதுதான் தம்பிக்கு பசங்களோட சர்ப்ரைஸாக காட்டலாம்னு வச்சுருக்கேன். செட் பண்ணிவிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. ஸோ எக்ஸ்பிரஷன் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். மேபி அதை நான் ஃபஸ்ட்டு போட்டு அடுத்தது நான் போடுறேன். இது 4 பேர் விளையாடலாம், எந்த ஏஜ்லேயும் விளையாடலாம். 4 வயசு 5 வயசுல விளையாடுறாங்க. ஏன்னா ரிசார்ட் போவாங்க, அங்கே இருக்கப்போ அது விளையாண்டு ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் விளையாண்டு தான் பழக்கம். நாங்கள் என்னால் அங்கே செம்மையாக டைம் பாஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கு இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ இதோட நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும் ஆசைப்படுறா கூட இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நானும் செக் பண்ணி ஃபிட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ கழட்டி பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதுதான் டேபிள், ஃபுட்பாலோட டேபிள். நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்காக தான். ஸோ மற்ற இங்கே இருக்க மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 2 டைப்பாக இருக்குது. லாங் லெக் தான் கீழே அதிகமாக இருக்கும். லாங் லெக் இல்லைன்னா சின்ன லெக், இது சின்னதாக இருக்கும். அதை நம்ம கீழே வச்சு விளையாடுறது. ஸோ லாங் லெக் தான் என்ன டைம் விளையாடலாம், அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ். ஸோ நம்ம விளையாடுற ட்ரிகர்ஸா இல்லை அது நேம் என்னன்னு இந்த ரோலுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் இருக்க ஐகான்ஸ் இல்லை, பிளேயர்ஸ் அண்ட் பால்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ மொத்தம் ரெட் டீம், எல்லோ டீம், 2 பால் கொடுத்துருக்காங்க. 1 மிஸ் ஆனால் இன்னொன்று விளையாண்டுக்கலாம். ஸோ இது செட் பண்ணுறதுக்கான கீஸ் இதில் இருக்கு. ஸோ ஆலன் கீ அவைலபிளாக இருக்கு. ஏன்னா சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஆலன் கீஸ் இல்லைன்னு. பட் நம்ம வாங்கினதில் ஆலன் கீஸ் இருக்கு. ஓகே, லெக். ஸோ இதுதான் ஹைட், இவ்வளோ ஹைட்டு சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ மொத்தம் 4 லெக் கொடுத்துருக்காங்க. 4 சைடில் வேணும்ல. ஸோ இதெல்லாம் என்ன எனக்கும் தெரியல, பார்ப்போம். ஸோ லெக் இந்த சைடில் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுவும் நல்லா இருக்குது. இதில் ஒரு பிளேஸை நம்ம மாட்டி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு விளையாடுறது, ரோல் பண்ணி. ஸோ இது கை பிடிக்க நல்லா இருக்குது. சிலிக்கான் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ 2 கோல் போஸ்ட்டு, 2 கோலி, அப்போ டிஃபென்ஸ் ஒன்று அட்டாக் பண்ண. ஸோ 3 இருக்குது 2 பிளேஸ்க்கு. இதை நம்ம செட் பண்ணணும். நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ செட் பண்ணுறதா எவ்வளோ பெரிய வேலையாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயர் இது வந்து பைப் வித் ஹேண்ட் கிரிப். இது பேர் லிவர் ட்ரிகர்னு சொன்னல, இது பைப் வித் ஹேண்ட் கிரிப்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பிளேயர் 1, பிளேயர் 2, பைப் வித் ஹேண்ட் கிரிப் 6 பீசஸ், 2 பால் இருக்குது. வாஷர் 12, என் கேப் 6, பிளேயர் லாக் ஸ்க்ரூ, பிளேயரை இதில் வச்சு லாக் பண்ணுற ஸ்க்ரூஸ் 18 இருக்கணும். லெக் 4 இருக்குது. சைட் பேனல் 2 அது அவைலபிள். ஆலன் கீஸ் இருக்குது. ஃப்ளாக் எல்லாம் எங்கே? ஸோ ஃப்ளாக் இதில் இருக்கலாம். ஃப்ளாகு 2 பீஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஃப்ளாக் ஸ்டிக்கு, லெக் ஸ்க்ரூ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இது என்னென்ன இருக்குது இதை போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எப்படி செட் பண்ணலாங்க, ஒரு டர்ன் அப் சைடு என்னென்ன பண்ண போட்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை செட் பண்ண போவோம். ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ போர்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கிட்டு எப்படி போட்டலாம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோல் போடுறப்ப இதை மூவ் பண்ணிக்கலாம். 1 2 3 4ன்னு 2 சைடுமே இது இருக்குது. ஸோ ஃப்ளாக் இங்குள்ளே மாட்டிக்கலாம். அதுக்கு அந்த கோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாகோட செட்டப்லாம் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த டேப்பை வைக்காம ஆரம்பிப்போம். ஸோ மொத்தம் இதுதான் லெக் ஸ்க்ரூ. ஸோ லெக் ஸ்க்ரூ 16 வேணும். 16 லெக் ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 14 15 16. ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் இதை போடுறப்ப இதை பார்க்கலாம். ஓகே, இது பிளேயர்
இது பிளேயர்ஸ்க்கு ஓகே பிளேயர்ஸ் மாட்டுறதுக்காக வச்சுக்கோ. இது வந்து 18 இருக்கணும். இது ஆலன் கீ ஓகே. இதை வச்சு டைப் பண்ணிக்கலாம் அப்படி தானே? ஆமாம். ஸோ இதை வச்சு செட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகுது லெக். ஸோ தலையில் வைக்க சொல்லிட்டாங்க, தலைக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இது ஸ்கூப் உள்ளே வச்சு லைட்டாக கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலன் கீ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஆலன் கீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி டைப் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நல்லா டைப் பண்ணியாச்சு. எஸ் ஃபுல் டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு லெக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சேம் அதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணால் 4 லெக் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 4 லெக்குமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லெக் பக்கத்தில் இருக்க சைட் டேபிள் சைட் பேனல். ஸோ இந்த சைட் பேனலில் ஃபிட் பண்ண போகும். மேபி இது ரெண்டுக்கும் உடையக்கூடாதுக்காக ஒரு செட்டப். ஸோ இந்த சைட்டில் தெரியுதா? ஸோ இப்படி சைடில் நம்ம வச்சு ஃபில் பண்ணோம். 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரூ பண்ணிக்கணும். சேம் இதையும் இந்த சைட் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பண்ணலாமா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக நினச்சேன், பட் டக்குன்னு முடியுது. ஸோ கையிலே ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஆலன் கீ வச்சு டைட் மட்டும் பண்ணிடுங்க. இந்த ஆவேசம் பண்ணுவோம்ல இது பாட்டு மறந்து வச்சதில்ல அது மாதிரி இருக்குது. ஸோ இதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஆலன் கீயை இன்சர்ட் பண்ணி இது கண்டுபிடிச்சோம் போய் ஆலன்னு நினைக்கிறேன். அப்பா முது வலிக்குது. ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா 2 சுற்று டைட் ஆகிடும். 1 2 3 சூப்பர். சேம் இதுக்கு முன்னாடி இதை வந்து நாங்கள் ட்ரெட்மில் டைட் பண்ணி யூஸ் பண்ணோம். அது கூட வீடியோவாக எடுத்துக்கிப்போம், பட் எடிட் பண்ணல. ஸோ சைட் பண்ண 2மே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஈஸியாக தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த பைப் வித் ஹேண்ட் கிரிப் இது ஆக்சுவலாக நம்ம பிளேயரை செட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணுறப்ப இங்கிட்ட ஒரு லப்பர் அங்கிட்ட ஒரு லப்பர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணோம். அது எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும். பட் இப்போ இது முடிஞ்சிச்சு. திருப்பலாம் நம்ம. ஓகே சூப்பர். ஸோ இந்த ஹைட் நல்லா இருக்குல்ல? ஸோ இது கிட்ஸுக்கு நான் சொன்னேன்ல, ஸோ பசங்க நின்று விளையாடுறதுக்கும் நம்ம நின்று விளையாடுறது கூட இது சூப்பராக இருக்குது. ஸோ இதான் இவ்வளோ ஹைட்டு. இது வரைக்கும் இருக்குது. இது வந்து லெக்கு சின்னதாகவும் அவைலபிளாக இருக்குது, லெக்கு லாங் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கின லாங் லெக்கு ஏன்னா நின்றுட்டே விளையாடணும்னா அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ மற்ற வேலைகளை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை செட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட எண்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பைப் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பைப். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து இந்த எண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பைப். ஓகே. ஆனால் இது இப்போ போடக்கூடாது, ஏன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ இது ஒரு வேலை இருக்குது. அதுக்கப்புறமேலு இந்த இது. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து கிரிப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரிப் இருக்குல்ல, ஸோ இந்த கிரிப்பை இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ மொத்தம் 6 கொடுத்துருக்கு. 1 2 3 12 கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தம் 6 தான். 6 தான் தவிர மீதி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த 2 சைடு கிரிப்போ அதான் 12 கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ கிரிப் 2 சைடுமே கொடுக்கணும். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த பக்கம் ஒரு கிரிப் வந்துட்டு ஒரு கிரிப் இருக்கும். ஓகே. அடுத்து எண்டாக இந்த பைப்பை வச்சு முடியணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வேலை கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது வந்து இன்சர்ட் பண்ணி தான் நம்ம வேலை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கிரிப் 2 சைடு போடணும். மொத்தம் அது 12 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே 2 போடணும். ஸோ இது வந்து இந்த சைடு. ஸோ இன்சர்ட் பண்ணி அடுத்த எண்டுக்கு ஒரு கிரிப் கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் ஒன்று பிளேயர்ஸ் 3யுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த லிட், அடுத்து க்ளோசிங் டேப். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு லிட்டை நான் கொடுத்துட்டேன். ஸோ இது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸோ இது 3லையுமே 3 பிளேஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன யோசிக்கணும்னா, இது வந்து கோலி. ஸோ கோலிங்க இப்போ ஒரு பிளே தான் இருக்க முடியும். ஸோ எல்லாத்துலேயும் 3 ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது எதில் ஒரு சிங்கிள் ஹோல் இருக்கும் அதுதான் கோலி கொடுக்கணும். பட் எல்லாத்துக்குமே 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோலிக்கு ஓகே இதில் எல்லாத்துக்கும் 3 பிளேஸ் இருக்காங்க. கோலிக்குன்னு தனியாக இல்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் 3 பிளேஸ். இதுக்கு நான் விளையாடுறது எல்லாமே கோல் போஸ்ட் பக்கத்தில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் கொடுப்பாங்க. மீதி தான் 3 பிளேயர்ஸ் இருக்கும். பட் இதில் எல்லா கோலுமே 3 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் 3 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு எதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ஒரு சைடு இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அடுத்து அங்கிட்டு இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற இங்கிட்ட ஒன்று, நெக்ஸ்ட் அந்த சைட் பிளேயர், அடுத்து இந்த பிளேயர், அடுத்து அந்த பக்கம்
அதுக்குபடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 3 பிளேயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் வித் ஸ்க்ரூ. கலர்ஸும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெட்டு போட்டிங்கன்னா செகண்ட் லைனில் இருக்கவே எல்லோ, அதுக்கு அடுத்த லைனில் இருக்கவே ரெட். ஓகே, ஸோ இப்போ 3மே ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கான ஸ்க்ரூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ ஆலன் கீயை வச்சு செட் பண்ண முடியாது. இதுக்கு வச்சு ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பக்கம் ரெட் போஸ்ட் எடுத்துக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை இன்சர்ட் பண்ணிடலாம். அங்கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஹோல் எங்கிட்ட இருக்கு, இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்க்ரூ பண்ணிடலாம். தெரியுதாயா? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டை வாங்கிக்கோங்க, அப்போ நம்ம ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு கடைசியாக காட்டலாம். ஸோ ஒவ்வொன்றா செட் பண்ணியாச்சு. இன்னும் இதை 3 மட்டும் தான் ஸ்க்ரூ டைட் பண்ணணும். இது எல்லாமே நீட்டாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த க்ரிப்பு இருக்குல்ல, இந்த க்ரிப் ஃபஸ்ட்டு ஒரு க்ரிப்பை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இது மேலே இப்படி வச்சு விடுறது. ஃபஸ்ட்டு ஒரு க்ரிப்பை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 பிளேயர்ஸும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த க்ரிப்பை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே விடணும். இல்லைனா இடையே மாட்டிக்கும், அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல் பண்ணிக்கோங்க. இது வெளியில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு க்ரிப், அடுத்த 3 பிளேயர், அடுத்த க்ரிப், இது 3 போட்டுட்டு ஸ்க்ரூவை லைட்டாக வச்சுட்டு இப்படி டெஸ்ட்டு வாங்கிக்கோங்க. இது அவங்க கொடுக்கல, ஆலன் கீ கொடுத்தாங்க, பட் இது கொடுக்கல, நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்படி இப்படி மேலே இடு. ஸோ இது வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் லைட்டாக மாட்டிட்டிங்கன்னா இதை அப்படியே இதில் வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நீட்டாக ஈஸியாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா டைட்டாக இருக்குது பிளேயர்ஸு. ஸோ எங்கெல்லாம் லூஸாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளேயர் ஷேக் ஆகாத மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த பிளேயுமே ஷேக் ஆகலை, நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நானியில் சின்னதாக இருந்தாலும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த சுற்றி ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ கீழே செட் பண்ணிட்டோம், இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இன்னும் 2 வேலை தான் இருக்குது. ஒன்று இந்த சைடு ஃப்ளாக். ஸோ ஃப்ளாகுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியெல்லாம் இதில் இல்லை. ஸோ நம்ம வேறு கண்ட்ரிக்கு கெஸ்ட் பிளேயராக போயிடலாம். ஓகே, ஸோ ஃப்ளாகுக்கு 2 ஸ்டிக். ஸோ எல்லோ, ரெட். ஸோ இது வந்து ரெட் டீம்ங்கிறதுனால ரெட் டீமுக்கான ஃப்ளாக்கு இங்கே ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாக் இங்கே மாட்டிக்கலாம். ஸோ இது எல்லோ டீமோட ஃப்ளாக். ஸோ ஃப்ளாக் ஒரு ஸ்டிக்கர் தான். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி நேம் எல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் அதில் கொஞ்சம் வீக்கு தான். பட் இது வந்து ஸ்பெயினோட ஃப்ளாக்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக விஜய் கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, அது இதுவும் ரிசம்பிள் ஆச்சு சொன்னாங்க. இது யூகே, இது நம்ம ரூல் பண்ணுவாங்க. ஸோ யூகே அண்ட் ஸ்விஸ் இது கண்ணையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை எடுத்துட்டோம்னா, ஸோ ஃப்ளாக் ஸ்டிக்கர் மிடில் வச்சு 2 சைடும் பேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ ரெட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்விஸ், தப்பாக கூட இருக்கலாம், இது ஸ்விஸ் இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. ஸோ யூகே, லண்டனோட ஃப்ளாக். இது கண்டிப்பாக யூகேவோட ஃப்ளாக் தான் நான் நினைக்கிறேன், பிரிட்டிஷோடது. சூப்பர். ஸோ 2 சைடும் ஃப்ளாகும் ஃபிட் பண்ணியாச்சு. மற்ற ஃப்ளாக் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம், அப்படியே இருக்கணும், அதில் என்ன இருக்குது. ஸோ இது சும்மா எக்ஸ்ட்ரா தான். அண்ட் ஆல்சோ பால் 2 பால் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நான் விளையாண்டாகி ஃபர்ஸ்ட் பாலில் இங்கேனுக்குள்ளே ஓப்பன் இருக்கும், இந்த சைடு ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனில் இப்போ நான் இந்த பிளேயர்னா நான் அதுக்குள்ளே போட்டேன்னா அது எப்படி வரும், பட் அது இதில் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம மிடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு விளையாடலாம். இப்போ ஆக்சுவலி இந்த சைடு போட்டால் ஈஸியாக வந்துடும், அது இல்லாத நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மூவ் ஆகணும்னா இப்படி வச்சுட்டு, ஸோ மீதியெல்லாம் தெரியல, இந்த சைட் பிளேயர் அந்த சைட் பிளேயர். ஸோ எல்லோ இங்கிட்டு சேவ் பண்ணணும். ஸோ கோல் போஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கோலி, டிஃபென்ஸு, ஃபார்வர்டு எல்லாமே இருக்காங்க. அந்த பிளேயரோடது, அதனால தான் என்ன மூவ் பண்ண முடியல. ஸோ 2 பேர் விளையாடுறப்ப சூப்பராக இருக்குது. சூப்பர்ல. ஸோ நல்லா இருக்குது. எல்லாமே 2% சேர்த்து தான் இப்போ கோல் விழுந்துச்சு. கோல் போட்டாச்சுன்னா இந்த சைடில் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கோல் போட்டாச்சுன்னா இப்போ கோல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல்னால் இந்த சைடு ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கோல். இந்த வழியே உள்ளே இருக்கும், இதில் நம்ம எடுப்போம். ஓகேயா, நல்லா பால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது உட்காந்து விளையாடுற கேம் இல்லை, ஆக்சுவலி இது கிட்ஸோடதுனால அவங்க ஹைட்டுக்கு நம்ம அவங்க கூட சேர்ந்து விளையாடுற இப்படி தான் விளையாடணும்.
போட அடி 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 அப்படியே கோல் பண்ணி விளாட்லாம். இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு போகுது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகணும். நல்லா இருக்குல்ல? ஸோ சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம கேம் விளாட்லாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இது நான் அமேசானோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. ஓகே, ஸோ இது குவாலிட்டியாக இருக்குது. நிறையாவது இருக்கும் அமேசானில், பட் இது குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வாங்கி வச்சு செக் பண்ணியாச்சு. ஃபிட்டாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதை நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்பேன்.